வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. சின்னவரை பார்க்கணும். பழைய விடு. நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க, உயிரோட வந்து நிக்கிற. என்னையும் சின்னவரையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டுதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் சாகுறதுக்கு முன்னாடி என் சின்னவரை ஒரு தடவை பார்க்கணும். என்ன போக விடு. அது எப்படி முடியும்? ஜமீனை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்ட. செத்து போனவ எப்படி இங்க வரலாம்? வெளியே போ. நான் எதுக்காக போகணும்? இது என் புருஷனோட அரண்மனை. இது என் புகுந்த வீடு. என்ன போக சொல்ல நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? வழிய விடு. நான் சின்னவரை பார்க்கணும். ஏய், எப்படி எப்படி? இதுவும் புருஷனோட அரண்மனையா? உன் புகுந்த வீடோ? இந்த அரண்மனை மட்டும் இல்ல, இந்த ராஜ்யமே எனக்கு சொந்தமானது. இன்னும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உன் புருஷனையே நான் மேல அனுப்பி வச்சிடுறேன். என்ன சொல்ற? ஆமா, இந்த ஜென்மத்துல நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழற கொடுப்பன உனக்கு கிடையாது. ஏன்னா அவன் எனக்கு சொந்தமானவன். வாய மூடு. அதாம்மா உண்மை. அவன் எனக்காக பிறந்தவன், எனக்காக உயிரை விட போறவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வசியத்துக்குள்ள வந்து உன் சின்னவர் எனக்கு அடிமையாயிடுவான். அப்புறம் அருந்ததி பூத்த நேரம் எனக்கும் அவனுக்கும் கலவி நடக்கும். கலவி முடிஞ்ச அடுத்த நொடி அவனோட உயிர் போயிடும். ஆனா நான் சக்தியின் ஊற்றா, சக்தியின் பிறப்பிடமா மாறிடுவேன். அப்புறம் என்ன? இந்த உலகத்தையே நான் கட்டி ஆள்வேன். அதனால உனக்கு நீங்க வேலை இல்ல. திரும்பி போயிடு. சின்னவரோட உயிரே எடுப்பேன்னு சொல்லுவ. அதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் இங்க இருந்து போயிடுவேன்னு நினைச்சியா? உசர கொடுத்தாவது சின்னவரை காப்பாத்துவேன். பழைய விடு. ஏய், இந்த பெரிய ஜமீன் இருக்காரே, அவரு உன்னை சாவடிச்சிட்டேன்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடானா இப்படி முழுசா வந்து நிக்கிற. இங்க நடக்கிற எல்லா தப்பையும் நான் தான் சரி பண்ண வேண்டியதா இருக்க. இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா நீ என்னோட திட்டத்தையே பாழாக்கிடுவ. காந்தாரி போன இடத்துக்கே நீயும் போய் சேர்ந்துரு. சின்னவரே, சின்னவரே, சாவடி.
அருள் வந்து நான் மயங்கி கிடந்த நேரத்துல மைனா சின்னவரை பார்க்க அரண்மனைக்கு கிளம்பி போயிருக்கா. அவங்களாலதான் அவளுக்கு ஆபத்து. இப்ப மறுபடியும் அவ தனியா போயிருக்கா. சின்னவரு எந்த நிலைமையில இருக்காரு? மைனா உயிருக்கு ஆபத்துன்னு அவருக்கு தெரியுமா? அடுத்தடுத்து அங்க என்ன நடக்க போகுது? இப்படி எதையுமே என்னால யூகிக்கவே முடியலமா. தாயே, உன்னை சாட்சியா வச்சு நடந்த கல்யாணம். ஆனா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? சின்னவருக்கும் மைனாக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராம நீ தாமா காப்பாத்தணும். எனக்கு வாக்கு கொடு. அருள் வாக்கு சொல்லு. மைனாவையும் சின்ன ஜமீனையும் ஆபத்து சூழ்ந்திருக்கு. அவங்களுக்கு பாதுகாவலா நான் உன்னையே அனுப்புறேன். குழலி, மைனாவையும் சின்ன ஜமீனையும் ஆபத்து சூழ்ந்திருக்கு. இதோ இந்த வாளோட சக்தியால துஷ்ட சக்தியான அந்த அழிவு சக்தியும் அவங்களோட வசிய சக்தியும் நான் அழிப்பேன். வாள் எப்படி ஏன் கைக்கு வந்துச்சு? கனகதுர்கா ஆத்தாதான் எனக்கு இந்த வாளை கொடுத்திருக்கா. இந்த வாளாலதான் மைனாவையும் சின்ன ஜமீனையும் காப்பாத்த முடியும். தாயே, நீ தான் துணை. நான் இப்பவே அரண்மனைக்கு போறேன். காந்தாரியும் இறந்துட்டா. பூட்ன அறைக்குள்ள மைனாவும் இறந்திருப்பா. என்னோட லட்சியத்துக்கு தடைகளா இருந்த 2 பேரையும் மேல் லோகத்துக்கு அனுப்பிட்டேன். இப்ப என்னோட ஒரே குறிக்கோள் இளந்திரையன் மட்டும்தான்.
கொடுத்தாவது சின்னவரை காப்பாத்துவேன். யாராவது இருக்கீங்களா? ஐயோ, கதவை தரங்க. சின்னவரை காப்பாத்தணும். கதவை தரங்க. ஐயோ, சின்னவரோட உயிருக்கு ஆபத்து. கதவை தரங்க. சின்னவர் உயிருக்கு ஆபத்து. காப்பாத்துங்க, அவரோட உயிருக்கு ஆபத்து. அந்த விஷ கன்னிகா கெட்ட எண்ணத்தோட இந்த மொத்த ஜமீனையுமே தான் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா கனக துர்காவோட அருளால சின்னவருக்கும் மைனாக்கும் எந்த ஆபத்தும் வராம நான் காப்பாத்துவேன். இந்த அரண்மனைய நான் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். நீங்க 2 பேரும் என்னோட அடிமைங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தா அத உங்க உயிரை கொடுத்தாவது செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா விஷ கன்னிகா இப்ப இந்த சமஸ்தானத்தோட ராணி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிரபஞ்சத்துக்கே ராணியாக போறா. பெரிய ஜமீனையா, நான் ஆசைப்பட்ட இளந்திரையன என்னோடு அனுப்பி வைக்க உத்தரவிடுங்கள் பெரிய ஜமீனையா. பெரிய ஜமீனையா, இந்நேரத்துக்கு நான் உங்க உயிரை எடுத்திருக்கணும். ஆனா நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அதனாலதான் நான் உங்களை விட்டேன். இப்போ நீங்களே எழுந்து பாதாள சிறைக்கு போய் தனிமை சிறையில உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்க. உத்தரவு மகாராணி. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கு. இளந்திரையா, இப்போ நான் உன்னை என்னோட இடத்துக்கே கூட்டிட்டு போறேன். இது மைனாவோட குரல் தான். சின்னவரோட உயிருக்கு ஆபத்து. மைனா, மைனா, மைனா. கதவை திறக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? ஓம் சக்தி பராசக்தி.
மைனா 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 குழலி மைனா வந்துட்டியா குழலி? என்ன பத்தி கவலைப்படாத. சின்னவர் பெரிய ஆபத்துல இருக்காரு. எப்படியாவது அவரை காப்பாத்தணும். அவரையும் காப்பாத்துறேன், நான் உன்னையும் காப்பாத்துவேன். நீ கவலைப்படாத. கனக துர்கா நமக்கு துணையா இருப்பா. சரி, இப்ப சின்னவர் எங்க இருப்பாரு தெரியுமா? விஷக்கண்ணிக்கா அவர் வசியம் பண்ண போறேன்னு சொல்றான். அவரு ஓமத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. வா, உடனே போய் அவரை காப்பாத்தணும். பாத்து பாத்து. உனக்கு ஒண்ணும் ஆகாது, ஜாக்கிரதையா வா. பாத்து. விஷக்கண்ணிக்கா சின்னவரை வசியம் பண்ணி எங்க கூட்டிட்டு போயிட்டா. எங்க கூட்டிட்டு போயிருப்பான்னு தெரியலையே. நம்மளால சின்னவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாதா? என் சின்னவரை காப்பாற்ற முடியாதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 ராஜ நட்சத்திரங்களின் வரிசையில 4வதா அருந்ததி நட்சத்திரம் தோன்ற போகுது. என் சக்தியை பெருக்கிக் கொள்ள நேரம் வந்துருச்சு. இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துற சக்தி இப்ப எனக்கு கிடைக்க போகுது. மைனா கூட முதலிரவு நடக்க வேண்டிய உனக்கு என்னோட தான் முதலிரவு நடக்க போகுது. அதுவே உனக்கு கடைசி இரவாவும் இருக்க போகுது. ஆமா, கலவி முடிஞ்ச அடுத்த நொடி உன் உயிர் உன்னை விட்டு பிரிஞ்சிரும். நான் உன் அடிமை தேவி. உனக்காக என் உயிரை கொடுக்கறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். அரண்மனையில் நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் இப்போ இந்த கட்டில்ல நடக்க போகுது. இளந்திரையா, இந்த வெட்ட வெளியில நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்க போதுன்னு நினைக்காத. நான் இந்த கட்டில சுத்தி ஒரு மந்திர வளையம் போல ஒரு மாய வலையை எழுப்ப போறேன். அது யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. எந்த சக்தியும் அதுக்குள்ள வரவே முடியாது. நீ போய் அந்த கட்டில்ல உட்காரு. உத்தரவு தேவி. அருந்ததி நட்சத்திரம் தோன்ற இன்னும் ஓரிரு நாளிகைதான் இருக்கிறது. இனி எந்த ஒரு சக்தியாலும் நாம ஒண்ணு சேர்றத தடுக்க முடியாது.
ஒரு காலமும் உன்னோட ஆசை நிறைவேறாது. இவங்க எப்படி இங்க வந்தாங்க? என்ன நாங்க எப்படி வந்தோம்னு நினைக்கிறேன்? இதோ அந்த குதிரை தான் எங்களை அழைச்சிட்டு வந்துச்சு. தாயே, விஷக்கன்னிகாங்கிற அந்த துஷ்ட சக்தியை அழிக்க நீதான் இந்த வாளை எனக்கு கொடுத்த. இப்ப அந்த துஷ்ட சக்தி சின்ன ஜமீனை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டா. அவரை எங்க வச்சிருக்கான்னு நீதான் எங்களுக்கு வழி காட்டணும். என் குதிரை உங்களை அங்க கூட்டிட்டு போகும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.